ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நற்றுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தீபாவளி பலகாரம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவல் மிக்சர். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. பேக்கரி டேஸ்ட்டில் வீட்லேயே நம்ம எப்படி சுலபமாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 kg அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. தண்ணியில் போட்டெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டாம். நீங்கள் சும்மா ஏதாவது காட்டன் கிளாத்தில் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிக்சருக்கு காரப்பொடி ரெடி பண்ணிடலாம். அந்த பொடியை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் வந்து மிளகாத்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 kg அவலுக்கு வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இதுலேயே வந்து சாட் மசாலா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதுலேயே புளிப்பு டேஸ்ட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆம்ச்சூர் பவுடர் கூட நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு அந்த சுகரை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இனிப்பு டேஸ்ட்டு அதிகம் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இப்போ பொரிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் பொரிச்சிடலாம். முதல்ல நம்ம அவல் பொரிச்சு எடுத்துடலாம். அவல் பொரிக்கிறதுக்காக இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த அவலை போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தது அப்படின்னா சீக்கிரமாக பொரிஞ்சிரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரே சேர எல்லாத்தையும் போட்டிங்கன்னா கருகிடும். அரிச்செடுக்கிறதுக்குள்ளே கருகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியான வழி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இரும்பு சல்லடையில் நம்ம அவலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக பொரிஞ்சிடும். நம்மளுக்கு வேலையும் மிச்சமாயிடும். எண்ணெயில் டஸ்ட்டும் இருக்காது. நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். சீக்கிரமாக எடுத்துட்டோம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவல் பொரிச்ச அந்த சூட்லேயே வந்து மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. சூடாக இருக்கும்போது நம்ம காரப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அவல்லையும் நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக தான். தேவையான அளவு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் பத்தல, அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கலக்கிறதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருந்தேன். இப்போ இருக்கிற பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு பொரித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தது அப்படின்னா தான் இன்னும் நட்ஸ் எல்லாம் போட்டு ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு எது வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த இரும்பு ஜல்லடையிலேயே போட்டு செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாதாம் நல்லா கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். இது ஒரு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நட்ஸு அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம வேர்க்கடலையே பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுக்கோங்க. எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அதை இழுத்துரும். அடுத்ததாக முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. முந்திரியும் நல்லா வறுத்துருச்சு. இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. அடுத்ததாக காஞ்ச திராட்சை வறுத்து எடுத்துக்கிறேன். இது உங்கள் ஆப்ஷனல் தான். வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். உங்களுக்கு என்ன விதமான நட்ஸ் வேணும் அப்படின்னாலும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பொட்டுக்கடலை சேர்த்தி வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை சீக்கிரமாக வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் எண்ணெயில் விட்டிங்கன்னா கருகி போயிடும். ஒரு 5 செகண்ட் இருந்தால் போதும். இது சீக்கிரமாக வறுத்துரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கிறதுனால. எல்லாத்துலேயுமே எண்ணெய் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு இரும்பு ஜல்லடை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மிக்சரு. கருவேப்பிலை எண்ணெயில் அதிகம் வெடிக்கும் அப்படிங்கிறதுனால விட்டு விட்டு நான் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் பச்சை மிளகா வேணால் கூட ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். காரம் பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க, பச்சை மிளகா டேஸ்ட் பிடிச்சவங்க நீங்கள் பச்சை மிளகா கூட ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அவல் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா நட்ஸும் போட்டு செஞ்சுருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியான அவல் மிக்சர் இது.
பசங்களுக்கெல்லாம் ஈவினிங் டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது நீங்கள் செய்கிறதுக்கு ஒன்லி 5 மினிட்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். நிறையா செஞ்சு நீங்கள் பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த மிக்சர் செய்கிறதுக்கு மாவு எதுவும் தேவையில்லை, பிழிய தேவையில்லை, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். தீபாவளிக்கு நம்ம பலகாரம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்லாம் இதுக்கு தேவையே இல்லை. சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் நம்மளும் ஒரு சூப்பரான பலகாரம் செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே எதுவும் சுவைக்கும். தேங்க்யூ.